ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ஹெல்த்தியான கோதுமாவில் எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்துடலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா உருகட்டும். பாருங்க, இப்போ நம்ம உருகுனதும் கொஞ்சமாக தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். லைட்டாக கலர் செஞ்சாலே போதும். லைட்டாக இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா லைட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதை சர்க்கரையை வந்து நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா சர்க்கரையில் எப்போவுமே தூசி இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வைக்க போகிற மோல்டு இருக்குல்ல, நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம இதை நெய் தடவிடலாம். பாருங்க, இப்படி நல்லா நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டரை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் முந்திரியை இப்போ நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அந்த முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருந்த பேட்டரை வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதோட 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சோம். இப்போ நம்ம டூத் பிக் வச்சு நம்ம இதை இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க, இப்படி குத்தி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஒட்டவே இல்லை. இப்போ வெந்துருச்சு. கரெக்டாக எங்களுக்கு 15 நிமிஷம் தாங்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் இது பீஸை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அந்த கேஷ்யூ நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.